ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மினி விலாகில் இந்த கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இந்த டைரி வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? நான் உங்களுக்கு கையோட அளவு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இன்னும் நிறைய குட்டி குட்டி டைரி கலெக்ஷன்ஸ்லாம் நான் மீஷோவில் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. மேபி இதோட லிங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் டேக் பண்ணி விடுறேன். ஸோ சைடில் மட்டும் லைட்டாக பார்த்தீங்கன்னா மடங்கியிருக்கு. மற்றபடி இது 140 என்ன ஆக்சுவலி அந்த ப்ரைஸ் நம்ம கொஞ்சம் பெருசாகவே வாங்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இது அந்த ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற அந்த லாக்காக இருக்கட்டும் எல்லாமே க்யூட்டாக இருந்தது. அண்ட் இது வந்து நம்ம பக்கமாக எழுதுகிற மாதிரி இருக்கிற டைரி கிடையாது. மொத்தமே வந்து அந்த 200 பேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு பேப்பருமே நல்லா ரஃப்பாகவே இருக்கும், நல்லா ப்ளைனாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு குட்டியான கவிதை எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ட்ராயிங் பண்ணுறதுக்காக வாங்கினேன். உங்களுக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ரெய்னி சீசனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான டிப் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா என்ன தான் மருந்து கொடுத்தோம் அந்த காஃப் வந்து நிற்கல, இருமல் இருந்துட்டுருக்கு, மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம அடிக்கடி மெடிசன் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ இப்படி கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி ஒரு 3 வேளை கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த சளியும் பார்த்திங்கன்னா குறையும், இருமலும் கம்மியாகும். நான் அதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். இதில் அதிமதுரம் அந்த டீக்காக நான் ரெடி பண்ணேன். அந்த அதிமதுர டீயோட ரெசிபி வேணால் நான் கீழே லிங்க் பின் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அதிமதுரம், சீரகம், மிளகு, கற்பூரவல்லி அண்ட் சுக்கு அது ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன், வெத்தலை அண்ட் துளசி வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதித்து மேலே மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நமக்கு இறக்கி கொடுக்கும்போது கொஞ்சம் சால்ட், ஆக்சுவலாக வந்து உங்கள் குட்டீஸ் வந்து நல்லா ஸ்வீட் சாப்பிடுவாங்கன்னா ஹனி மிக்ஸ் பண்ணலாம். இல்லை சால்ட்டு டேஸ்ட்டு பிடிக்கும்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம குட்டீஸ் என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதான். நான் பிரணவ் குட்டிக்கு நான் உப்பு கல் கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்கேன். அவனுக்கு அந்த உப்பு டேஸ்ட்டு தான் பிடிக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த கிளைமேட்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கஷாயம் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ பார்க்குறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே பீனட் சட்னிக்கு தேங்காய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். பீனட் சட்னி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை அண்ட் வந்து பீனட் சட்னி. கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சட்னியில் ஆட் பண்ணுவேன். எப்போவும் நம்ம குக் பண்ணும்போது இந்த மாதிரி சட்னிலலாம் கருவேப்பிலை அடிஷ்னலாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே போகிறதும் தெரியாது. ஐ மீன் வெளியில் எடுத்தோம் அந்த கருவேப்பிலையை போட மாட்டோம். அண்ட் உள்ளே எடுத்துக்கிறது நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இங்கே சட்னிக்குள்ளே எல்லாமே ரெடி, அரைக்க வேண்டியதான். அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஃபேஸ் பேக், ஹோம்மேட் ஃபேஸ் பேக் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். செம்ம ரிசல்ட் வந்து இருக்கும். நல்லா பியூராக ஹோம்மேடாக வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படின்றதுனால ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னில் எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. ஸ்கின் அவ்வளோ நல்லா க்ளோவாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.